இன்றைய ஆன்மீக தகவல். இன்று கார்த்திகை பிறந்திருக்கின்றது. கார்த்திகை சோமவாரம், பிரதோஷ நாள். ஆகவே சிவபெருமானுடைய அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி இன்றைய நாளிலே ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாய, சிவாய நமவோ, ஓம் நம சிவாய, சிவாய நமவோ. இந்த சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. பஞ்சாட்சர மந்திரம் போது சிவபெருமானை நன்கு துதிப்பவர்க்கு வாழ்க்கையிலே எந்த விதமான இன்னலும் அவர்களை அணுகாது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஆலயம் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்களை பாடிய அற்புதமான ஒரு கோவில். தன்னுடைய திருமுறையிலே 90வது பதிகமாக அருளி செய்த திருத்துருத்தி திருமுறை திருப்பதிகம் ஓங்கி மேல் உழிதரும் என்ற அற்புதமான பதிகத்திலே பாடியிருக்கின்றார். இந்த ஆலயமானது திருத்துருத்தி குத்தாலம் உத்தவேதீஸ்வரர் கோயில். இந்த ஆலயமானது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என மூவராலும் பாடல் பெற்ற தலம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமையான ஆலயம் என்று. இந்த ஆலயமானது மயிலாடுதுறை மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது. சுந்தரருக்கு உண்டான கொடுமையான நோய் தீர்வதற்கு அவர் இத்தலத்திலே நீராடி அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயானது தீர்ந்ததாக ஐதீகம். பேச்சு வழக்கிலே இந்த ஆலயத்திலே குத்தாலம் என்று அழைப்பார்கள். மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையிலே இருக்கின்றது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை முதலிய நகரங்களிலிருந்து இத்தலத்துக்கு எளிதாக செல்லலாம். நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றது. உத்தவேதீஸ்வரர் சொன்னவாறு அறிவார் கற்றளி மகாதேவர் என பல திருப்பெயர்கள் இந்த இறைவனுக்கு உண்டு. இறைவியாருடைய திருப்பெயர் மிருது முகிழாம்பிகை, பரிமள சுகந்த நாயகி, அரும்பண்ண வனமுலையாள். இப்படி அருமையான திருப்பெயர்கள் கொண்ட இறைவி. இங்கு தலமரம் குத்தால மரம், தீர்த்தம் காவிரி தீர்த்தம், சுந்தர தீர்த்தம், பத்ம தீர்த்தம், வடகுளம் என இந்த தீர்த்தங்களுக்கு பெயர் அழைக்கப்படுகின்றது. திருவேள்விக்குடி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில். இந்த ஆலயமும் சுந்தரரால் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே சோழநாடு, காவிரி வடகரை தலங்களிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான திருத்தலம் இந்த தலம். இந்த தலமானது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே குத்தாலத்துக்கு அருகிலேயே இருக்கின்றது. மயிலாடுதுறை மகாராஜபுரம் சாலையிலே இந்த ஆலயமானது இருக்கின்றது. சிவபெருமானுடைய திருமண வேள்வி நடந்த தலமாதலால் இந்த தலத்துக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. இறைவிக்கு கங்கணாதாரணம் செய்தபடியால் இதற்கு கௌதுபந்தன க்ஷேத்திரம் என்ற திருப்பெயரும் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் இந்த கல்யாண சுந்தரரை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது இத்தலத்தினுடைய சிறப்பு. ஆக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கார்த்திகை சோமவாரங்களிலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். சிவபெருமானுக்கு முக்கியமானதாக என்ன செய்ய வேண்டும்? வில்வ இலை, வில்வம். மற்ற புஷ்பங்கள் வாங்குகின்றோமோ இல்லையோ, முக்கியமான வில்வத்தை வாங்க வேண்டும். வில்வம், இந்த வில்வத்தை வாங்கி சிவபெருமானுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து அர்ச்சகரிடம் சொல்ல வேண்டும், சுவாமி இந்த வில்வத்தை இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கும் போது இந்த வில்வத்தை சமர்ப்பித்த அடியாருக்கு இந்த குறைகள் இருக்கின்றது வாழ்க்கையிலே, அந்த குறைகள் நீங்க வேண்டும், அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் சுவாமி என அந்த அர்ச்சகரிடம் ஒரு வார்த்தை சொல்லி அவர் மூலமாக இந்த வில்வத்தை கொடுங்கள். வில்வ இலை சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே இன்னல் என்பதே வராது. இது பிரத்யட்சமான உண்மை. இதனை இந்த கார்த்திகை சோமவாரங்களிலே செய்து பாருங்கள். அதேபோல் சிவபெருமானுடைய திருக்கோவில் அங்கு நடைபெறுகின்ற விசேஷங்களுக்கு உங்களால் ஆன கைங்கரியம், 5 ரூபாயோ 10 ரூபாயோ, உங்களுக்கு நல்ல வசதி இருந்தால் 5000மோ 10,000மோ கொடுத்து அங்கு நடக்கின்ற சத்காரியங்களிலே பங்கு கொள்ளுங்கள்.
இல்லை என்னால் பணம் எதுவும் கொடுக்க முடியாது என்று சொல்கின்றீர்களா? அங்கு நடக்கின்ற உற்சவங்களிலே சிவபெருமானுக்குரிய பூஜைகளிலே இன்று பிரதோஷ பூஜைகளிலே அந்த பூஜா கைங்கரியங்களிலே கலந்து கொள்ளுங்கள். பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து கொடுங்கள். இவற்றையெல்லாம் செய்யுங்கள். இவற்றையெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளானது நம்மில் சுரக்கும். தன்னுடைய தள்ளாத வயதிலும் சிவத்தொண்டு செய்து மறைந்த பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆகவே சிவத்தொண்டு என்பது நம்மால் பணத்தால் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். சிவத்தொண்டு செய்ய வேண்டும். உழவாரப் பணிகளிலே கலந்து கொள்ள வேண்டும். உழவாரப் பணிகளிலே கலந்து கொள்பவர்களுக்கு யமதூதர்கள் வரமாட்டார்கள். சிவதூதர்கள் வந்து நம்மை அழைத்து செல்வார்கள். நம்முடைய அந்திம காலம் முடியும் போது யமதூதர்கள் வரமாட்டார்கள். யமகிங்கரர்கள் சிவ தொண்டு செய்பவர்களை பார்த்தால் பயப்படுவார்களாம். ஆகவே இவர் சிவத்தொண்டு செய்தவர், இவரை நான் சென்று அழைக்கக்கூடாது, சிவத்தொண்டர்களை அனுப்புங்கள் என சொல்வார்களாம். ஆகவே உழவாரப் பணிகளிலே கலந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே 24 மணி நேரம் இருக்கின்றது நமக்கு. இறைவன் எல்லோருக்கும் சமமாக நேரத்தை கொடுத்திருக்கின்றான். ஆகவே உபயோகமான வழியிலே நம்முடைய நேரத்தை நாம் செலவிட்டால் உழவாரப் பணி, பிரதோஷ கால பூஜை, இப்போது திருக்கார்த்திகை வர இருக்கின்றது. திருக்கார்த்திகையிலே எத்தனையோ வேலைகள் இருக்கும் கோவில்களிலே. அந்த கோவில்களிலே சென்று நான் என்ன தொண்டு செய்ய வேண்டும் சொல்லுங்கள், செய்கின்றேன் என நாம கேட்டு வாங்கி வேலைகளை செய்து சிவத்தொண்டு செய்பவர்களுக்கு எந்த விதமான இன்னலும் வராது. ஆகவே இறைவன் கொடுத்திருக்கின்ற அற்புதமான காலம், இந்த காலத்தை வீணடிக்காமல் சிவத்தொண்டிலே சிவத்தொண்டு செய்து நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் கழித்து பக்திபூர்வமாக வாழ்ந்து அடுத்த பிறப்பு நமக்கு இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தி கொண்டு இப்பிறப்பை இனிதாக நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.